10 கோழி கிட்ட நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம அவிச்சு அந்த சதையை மட்டும் எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூனு உப்பு போதும். மிளகுத்தூள், உப்பு மிளகுத்தூள் போட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை அவிக்கிறோம். மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு இதை அவிச்சு எடுக்கலாம். கோழி அழகாக வெந்துருச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு எலும்பு தனியாக சதை தனியாக பிரிக்கணும். நம்ம கோழி நல்லா ஆற வச்சுட்டு அந்த சதையெல்லாம் எலும்பெல்லாம் அழகாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்துட்டோம். கோழி கறியில் இது நம்ம கோழி வேக வச்ச தண்ணி வச்சு பட்டர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பட்டரில் அழகாக வதக்கி எடுத்துக்கிறோம். பொடியை நறுக்குன்னு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நம்ம அழகாக வதக்கி போட்ட வெங்காயம் நல்லா அழகாக உருந்து வந்துடுச்சு. கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கிட்டு வந்து வச்சுருந்த 1 டேபிள் தூள் சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய் நான் அழகாக ஒன்றும் பாதியும் பொடி செஞ்சு வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் நம்ம போட்டுட்டு இதை நல்லா அழகாக வதக்கி வச்சுக்கலாம். மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மைதா மாவு சேர்த்து இதை அழகாக நம்ம கிண்டிக்கிறோம். கோழி வேக வச்சு வச்சுருந்தாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு இருக்கும் தண்ணி, அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா அழகாக வதங்கிட்டு கோழிக்கறியை நம்ம சேர்த்துக்கலாம். கோழிக்கறியை சேர்த்துட்டு சும்மா அழகாக அதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அழகாக கிண்டி விட்டுக்கணும். கோழிக்கறியெல்லாம் சேர்ந்து எல்லாம் அழகாக மிக்ஸ் பண்ணிட்டோம். சீஸ் நான் அழகாக துருவி வச்சுக்கிறேன். 1 கிராம் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். துருவி வச்ச சீஸை நான் இதை சேர்த்து இதை அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா ஒன்று அளவுக்கு கிண்டிக்கலாம். நம்ம செஞ்சிட்டோம். ஆற வைப்போம். ஆறின பிறகு நம்ம இதை உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். இது நல்லா ஆறிடுது. நம்ம பிரெட்டு தூள் எடுத்து வச்சுக்கிறோம். உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒன்று பிரெட்டில் போடலாம். பிடிச்ச ஷேப்பில் எடுக்கிறோம். கட்டமா வட்டமா உருளையா ஷேப்பில் பிடிட்டு அந்த ஷேப்பில் நம்ம இதை செஞ்சுக்கலாம். எடுக்கிறோம் அழகாக உருண்டை பிடிக்கிறோம். பிரெட்டு தூளில் போடுறோம். அப்படியே இதை திருப்பி விட்டுட்டு பொரியமாக வதக்கலாம். எல்லாம் சூடு ஏற்ற பிறகு அனலை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வதக்கலாம். அப்படியே நல்லா அழகாக பொரிஞ்சு அப்படியே உரிச்சிட்டு இது போல் விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அதுங்க நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்க. இதே மெத்தடில் செய்யத்தோட கோழி வாங்கி இப்படி செய்யலாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் இதே போல் நம்ம செஞ்சு எடுக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான கிறிஸ்பி சீஸ் ஸ்டஃபர்ட் சிக்கன் நம்ம செஞ்சிட்டோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். இது ஒரே மெத்தடில் பஜ்ஜி வடை இப்படி போண்டெல்லாம் சாப்பிட்றதோட இதுமாரி புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை இதுமாரி அழகாக ஒரு டேஸ்டியாக ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கிறிஸ்பி சீஸ் ஸ்டஃபர்டு சிக்கனை ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். நான் செஞ்ச இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த ஸ்டஃபர்ட் சிக்கன் எப்படின்னு சொல்லுங்கப்பா. பை. தேங்க்யூ.